கர்த்தருடைய நாம் மகிமையடையட்டும். இந்த அருமையான வேளையிலும் பிதாவாகிய தேவனாய கர்த்தர், குமாரனாய கிறிஸ்து, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருந்து இந்த உலகத்தில் நம்ம எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து எப்படி அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்று நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமேன். ஒரு இயேசுவின் குடும்பம்னு சொல்லி ஒரு ஊழியத்தை தந்து அவர் வரும்போது எனக்கு குடும்பம் எங்கன்னு கேட்கும்போது நம்ம எல்லாம் சந்தோஷமாக சொல்லலாம், பாப்பா உங்கள் குடும்பம் நாங்கள் இங்கே இருக்கிறோம், ஹல்லேலூயா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களோட தங்கலாம், நாங்களும் நீங்கள் வரும்போது எங்களையும் உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம உரிமையோடு கேட்கக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? ஆமேன். அதனால நானும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை தந்ததுக்கு தேவனை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். என்னுடைய ரொம்ப பலவீனம், முடியவே முடியலை, சாத்தா என்னை எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வேதனை தான். ஆனால் எல்லா வழியிலையும் ஏசப்பாக்க சமூகத்தில் வந்து இருந்துட்டேன்னா, இயேசுவேன்னு சொல்லி அவருடைய செய்தியை கொடுக்கணும்னு எனக்கு வாயை திறந்தேன்னா உண்மையாட்டே ஒரு புதிய பலன் எனக்குள்ளே வருது, ஒரு புதிய வெளிச்சம் வருது. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அபிஷேகத்தின் ஆவியை பேசுகிறாரு, ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கார். எத்தனை நன்றி நம்ம ஏசாமிக்கு சொல்லணுமா? ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பலவீனங்களையோ முடியலையோ சொல்லி நம்ம இருக்க வேண்டாம் என்று சொல்லுறதுக்கு என்ன உங்களுக்கு சாட்சியாக வச்சுருக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கும்போது தான் எனக்கு முடியாது தான் எல்லோரும் சொல்ல, அக்கா நான் சொன்னேன் எல்லாருக்கும் உங்களுக்கு அப்படி உங்களை பார்த்தா, நீங்கள் செய்தி கொடுக்க பார்த்தா உங்களை பார்த்தா நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குன்னு. நான் சொன்ன இல்லை, செய்தி கொடுக்க அதில் உட்கார்றது வரைக்கும் என்னால் உட்கார முடியாது, ஆனால் உட்கார்ந்த உடனே புதிய பலன் கிடைக்குது. யூத ராஜ சிங்கத்துக்கு சிங்கமாட்டு அவருக்கு சத்தம் கேட்குது, அவருடைய வல்லமை விளங்குது. செய்தி முடித்தோடனே மறுபடியும் சோர்ந்து தளர்ந்துருது, பாடி தளர்ந்துருது, ஆவி உற்சாகமானது. ஹல்லேலூயா. அதனால யாருமே ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு அசதியாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஆமேன். உங்களுக்கு நான் சாட்சி. இன்றைக்கும் நமக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். நான் அதுக்கு முந்தின வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு இந்த வார்த்தைகளுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் வந்துகிட்டே இருந்து, ஆனால் எனக்கு இந்த வார்த்தை நான் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். ஏசாமி பிதாவாகிய தேவன், குமாரனாய் கிறிஸ்து, எவ்வளோ ஒரு மகிமை உள்ள தெய்வம். நம்ம கூப்பிடுறதுக்கு முந்தையே நமக்கு மறு உத்தரவு தந்துடுவாராம். அவர்கள் பேசும்போதே நான் அவர் கேட்பாராம் பாருங்க. அப்போ நமக்கு மேலே அவர் எவ்வளவு கரிசனையாக இருக்கார். ஹல்லேலூயா. நமக்கு அன்பு. நம்ம என் பிள்ளை என்கிட்ட பேசிட மாட்டாளா? அவளுக்கு இருதயத்தில் இதெல்லாம் இருக்குது, இந்த வாஞ்செல்லாம் எனக்கு தெரியுது, ஆனால் அவள் ஒரு வார்த்தை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுற மாட்டாளா சொல்லி அவர் வாஞ்சியோடு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய தேவைகளை பற்றி பேசும்போதே நான் அவர்கள் முன் சென்று அவர்கள் ஜெபத்தை கேட்பேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வந்த உடனே நல்லா எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேசணும், நம்ம தேவைகளை பேசணும், நம்முடைய காரியங்களை பேசணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பேசும்போதே அவர் நமக்கு முன்னால் வந்து நமக்கு பேச்சை அவர் கேட்பாராம் பாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சை எப்படி கேட்பாரா? ஜெபமாக கேட்பாராம். ஹல்லேலூயா. அப்போ ஜெபமாக கேட்டு அதுக்கு மறு உத்தரவு கொடுக்குற தெய்வம். தானியேலுக்கு பதில் அளித்தது போல நமக்கும் அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உடனடியாக ஆசீர்வாதமான பதிலை தரக்கூடிய தேவன், ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவன், சத்ருவை கண்டு பயப்படும் போது இவ்விதமாக பிதாவனர் நமக்கு உதவி செய்வது நமக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். ஹல்லேலூயா. சத்ருவை கண்டு பயப்படும்போது நீ பயப்படாத, கடனா நீ பயப்படாத, நான் தானே உன் கூட இருக்கிறேன், நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதன்படி நான் ஒன்று நடத்துவேனே, நீ எதுக்கு சோர்ந்து போகிறா, நீ கூப்பிடுறதுக்கு முந்தைய எனக்கு ஒன்று தெரியுமேன்னு அவர் சொல்லும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இன்றைக்கி எத்தனை என்கரேஜ்மெண்ட்டாக இது இருக்குது பாருங்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்காக அவர் தந்திருக்கிற வார்த்தை என்று அறிந்து நம்ம என்ன செய்யணும்னா, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி, ஏசப்பா நீங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஜெபத்தை தாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் என்ன ஜெபமாக இருக்கட்டும்மா? ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர். ஆமேன். உதட்டளவு ஜெபம் இல்லை, உணர்வில் உள்ள ஜெபம் இல்லை. பிதாவாகிய தேவனை பார்த்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தாமே ஆவியிலே ஜெபம் பண்ணட்டும். ஹல்லேலூயா. இனி நம்முடைய ஜெப பேட்டர்ன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரேயராக மாற்றப்பட தேவன் நமக்கு விரும்பி, நம்முடைய ஆவி நமக்கு ஜெபிக்கட்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் நம்மளை கைடு பண்ணி நம்மளை சகல சத்தியத்தின் பாதையிலையும் ஆவியானவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இது நமக்கு தெரியலை. இன்றைக்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா என்னால் பலனற்று போய் நான் அப்படியே சோர்ந்து கிடந்து, ஆண்டவரே ஒரு செய்தியை நீங்கள் தாங்க. ஸோ பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அல்லாமல் யாருமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஸோ ஒரு செய்தி கேட்கும்போது கூட அந்த செய்தி உங்களுக்கு செய்தியாக இருக்கட்டும். அந்த செய்தியை கேட்குறவங்கெல்லாம் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தட்டும். இன்றைக்கி நமக்கு ஒரு விசுவாசம் வந்துட்டு, நான் கூப்பிடுறதுக்கு முன்னாலே அவர் எனக்கு மறு உத்தரவு தந்துட்டாரு. எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துட்டு, நான் பேசும்போதே அவர் கேட்டுட்டாரு. அப்போ நம்முடைய உணர்வுகளெல்லாம் எப்பவுமே கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுது, கிறிஸ்தவங்க எப்போவுமே சந்தோஷமானவங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. எப்போதும் அவங்களுக்குள்ள இயற்கையாகவே பொங்கிக் கொண்டே வருவதற்கு காரணம் என்னென்னா, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே இருந்து பரிசுத்தமான ஜெபத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே அபிஷேகப்பட்டவங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்களாக இருப்பீங்களா? இருக்கலாமா? நீங்கள் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உடனேயே உங்களுக்குள்ள பரிசுத்தமுள்ள ஆவியானவர் வந்துடுவார். அவர் வந்த உடனே உங்களுடைய ஜெபங்கள் பரிசுத்தமுள்ள ஆவியானவரால் ஜெபிக்கப்பட்டுவிடும். அதனால் எனக்கு அபிஷேகம் இல்லையே, எனக்குள்ளே இல்லையேன்னு யாருமே கவலைப்படாதீங்க, யாருமே பயப்படாதீங்க. நீங்கள் இயேசுக்கு பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உடனேயே உங்களுக்குள்ளே வாசம் பண்ண பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர் வந்து விடுவார். அவர் வந்து விடும்போது அவரே உங்களுக்காக எல்லாவற்றையும் ஜெபிக்க தொடங்குவார். அதனால் எல்லாருமே தைரியமாக இருக்கணும். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனோட ஒட்டி இருப்பார். அவனோடுனா அவரையும் நம்மளையும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மளோட ஒண்டி இருந்துருவாருமா. நம்ம அவனோடு இருந்து என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்குதோ அந்தந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை தப்புவித்து அந்த இடத்துல நம்மளை கனப்படுத்திடுவார். ஹல்லேலூயா. தானியேலோட கூட இருந்தார். சிங்க கபில போடுவது அவனோடு இருந்தார். சிங்கத்துக்கு வாயை அவர் கட்டி அவனை சிங்கக்கவியிலேருந்து வெளியே எடுத்து அவனை தப்பு வைத்து அவரை கனப்படுத்தினார். அது ஒன்றுமே சேதப்படுத்தலையே. இன்றைக்கி உங்கள் கடன் பிரச்சனை உங்களை சேதப்படுத்தாது, உங்களுடைய வியாதி உங்களை சேதப்படுத்தாது, உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் உங்களை சேதப்படுத்தாது. படுத்துவதற்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா ஆவியானவருடைய பிள்ளைகள். ஆவியானவர் நம்மோடே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மிலே இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்து நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஏசாயா 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி அழுது கொண்டிராய். நம்ம எல்லாம் இப்போ எருசலேம் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். இனி நீங்கள் அழாதீங்கம்மா. நீங்கள் அழுவது உங்கள் அவிசுவாசத்தை அதில் காட்டுது. நான் பலவீனன் என்று சொல்லி நான் அழுது கொண்டே இருந்தால் எப்படி எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தின் ஆவி என்னை விட்டு மாறும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
என்னால் முடியலைன்னு சொன்னால், முடியலைன்னு சொல்லக்கூடிய அசுத்தாவி எப்படி நம்மளை சரீரத்தை விட்டு மாறும்? ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது பொல்லாங்கனுக்கு எதிர்த்து நில், யூ ரெசிஸ்ட். ஹல்லேலூயா. எனக்கு முடியும், நான் சுகமுள்ளவள், எனக்கு ஆசீர்வாதப்பட்டவள், நான் பூமியில் உயர்ந்திருப்பேன், என்னுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்படி வாயின் வார்த்தைகள் மூலம் உங்கள் அழுகையை நிறுத்தி நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருங்க. உங்கள் கூப்பிடுதல் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்குவார். ஐயோ என் பிள்ளை இந்த தீக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னை நோக்கி கூப்பிடுகா, நான் சுகமானேன்னு சொல்கிறாளே, இந்த தீ என்ன சேதப்படுத்தாதுன்னு சொல்கிறாளே, இந்த கஷ்டம் என்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்கிறாரே, அவருக்கு எவ்வளவு உருக்கமான, அவருக்கு தெரியும் நமக்கு வேதனை, நெருப்பில், கடனில், கஷ்டத்தில், பிரச்சனையில் ஆவி எவ்வளவு கலங்குதுன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் என் பிள்ளை எனக்கு மேலே விசுவாசமாய் நாளாதுன்னு சொல்லிட்டாரு, நாளமாட்டேன், ஏசப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்திருவார்னு சொல்லி பார்க்க, அதை அவர் கேட்கும்போது அவருக்கு கண்களில் கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. அவர் என் பிள்ளை எப்படி எனக்கு வசனத்தை நம்பிட்டா உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவம் அன்புள்ள தேவம், இரக்கமுள்ள தேவம், இணக்கமுள்ள தேவம். நாம் அழுது கொண்டிருப்பது அவருக்கு ஒரு நாளும் இஷ்டம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே பலன். அந்த பலனுள்ள ஆவியினால் அபிஷேகித்து கொண்டே நம்முடைய பாத்திரத்தை இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 58:9. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் சொல்ல அம்மானு கூடும், இருக்கே மக்களே, அம்மானு கூடும். மக்களே நான் அம்மா இங்கே தான் இருக்கேன், தூங்கல்ல, முடிச்சு தான் இருக்கேன், பிள்ளைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஏசப்பாவா நீ கூப்பிடுவா, அவர் சத்தமிடுவார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லீர். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன்னை நடுவில் இருந்து மாற்றிடு. ஹல்லேலூயா. நான் அனாதையானேனே, திக்கற்றவளாக இருக்கேனே, என்ற ஒருத்தருமே இல்லைன்னு நீ நினைக்காத மகளே, உனக்கு ஒவ்வொரு சத்தத்தையும் நான் கேட்கிற தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் தீர்க்கதரிசியாக ஏசாயா தீர்க்க தரிசனத்தையும் அவருடைய அனுபவத்தையும் தான் இந்த இதில் அவர் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. அவருடைய பர்சனல், அவர் சந்தித்த, அவர் கேட்பதற்கு முன்பாக அவருக்கு பதில் கொடுத்த அந்த தேவனுடைய தரிசனத்தையும் அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தை, அவர்கள் கூப்பிடும் முன் நான் பதிலளிப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று இருக்கிறது. ஆமேன், ஆமேன். இருதய பலகையில் எழுதுங்க. எப்படி எழுதுங்க? ஆண்டவரே உங்கள் வார்த்தை, நான் கூப்பிடுக்க முன்னால் பதிலளிப்பேன், நான் கூப்பிடுறதுக்கு முன்பாக கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க, எனக்கு கோடி கோடி நன்றி சொல்லுங்கம்மா. மத்தேயு 17:20-21 கடுகளவு உங்களுக்கு விசுவாச நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பார்த்து கடலில் சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னால் நீ சொன்னபடியே அது அப்படியே விழும். ஹல்லேலூயா. அப்போ அவர் விரும்புவதெல்லாம் ஒன்னால் முடியாதுன்னு நீ சொல்லாத, எனக்கு கடுகளவு விசுவாசம் உண்டு என்று சொல்லு. ஹல்லேலூயா. 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 இந்த ஏசப்பா லாசருவின் கல்லறையில் நின்று வானத்தை நோக்கி தன் கண்களை உயர்த்தி என் ஜெபத்தை கேட்டதற்காக தகப்பனுக்கு நன்றி என்று சொல்லி ஏற்கனவே ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று நமக்கு அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவரே லாசருவே நீ வெளியே வான்னு அவர் சொல்லுறதுக்கு முன்னால் ஏசப்பா என்ன யோசித்தாரா? என் ஜெபத்தை கேட்டதற்காக ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொன்னார். ஆமேன், ஆமேன். அதுக்கு பிறகுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது இந்த நீ வெளியே வான்னு சொல்லி அவன் வெளியே வந்துட்டான், இயற்கையாகவே வெளியே வந்துட்டான். அப்போது நீங்கள் உள்ளத்துக்கு ஆழத்திலிருந்து நீங்கள் இயேசுவை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த ஜெபத்தை அவர் கேட்டதற்கு நன்றி என்று சொல்லி அப்படியே விசுவாசித்திருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனின் உண்மையுடன் குழந்தைகளின் ஜெபம் எப்போதும் கடவுளால் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நம்மெல்லாம் குழந்தைகளை அதான் நான் சொன்னேன் 2 வயசு குழந்தை. ஹல்லேலூயா. 2 வயசு குழந்தை ஆயிட்டீங்கன்னா உங்கள் ஜெபங்களெல்லாம் இயற்கையாகவே கேட்கப்படும். உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு வந்தோடனே ஒரு சாட்சி சொன்னேன். என்ன சாட்சி சொன்னேன்? நான் பெரிய ஜெபிய வீரர்னு சொல்லலை, பெரிய பைபிள் வாசித்து பைபிளெல்லாம் எனக்கு தரவுன்னு நான் சொல்லலை. ஹல்லேலூயா. எனக்கு என்ன சொல்லலை, ஒன்றே ஒன்று நான் தெரியும், நான் ஏசப்பாக்கு ரத்தத்தால் கழுவப்பட்டேன்னு எனக்கு தெரியும். ஏசப்பா ரத்தத்தால் நான் கழுவும்போது அந்த ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிச்சிட்டுன்னு எனக்கு தெரியும். சகல நோய்களை நீக்கிட்டு எனக்கு தெரியும். அதனால் நான் அதை அப்படியே விசுவாசித்து விட்டேன். அப்படியே விசுவாசித்து நான் 2 வயசு குழந்தையாய் மாறிவிட்டேன். அந்த 2 வயசு குழந்தையை மாறினது தான் எனக்கு ஏசப்பா எனக்கு அப்பா என்று சொல்லக்கூடிய உரிமையை நான் எடுத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த அப்பா மகள் சொல்ல உரிமை வரும்போது மகளுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை என்னன்னா, அப்பா கிட்ட கேட்கறதுக்கு முந்தையே அப்பாவுக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல தான் எனக்கு என்ன வேணும், நான் எப்படி அவருக்கு பிள்ளையாக இருக்கணும்னு என்னுடைய சிறு பிராயத்திலே இருந்து என்னுடைய அப்பா எனக்கு மேலே ஒரு தீர்மானம் கொண்டு விட்டார். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டு விட்டார். அதை நான் அறிந்து விட்டு தெரிந்து கொள்ள விட்டு என்னுடைய 11 வயசில் அவர் ஃபுல்லாக எனக்கு அவர் ஒரு காட்சி தந்தார். அந்த காட்சி இன்றைக்கும் என்னுடைய கண்களுக்கு முன்னால் அப்படியே இருக்குது. அந்த மடியில் இருக்கிற குழந்தை நான் இப்போ நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு காட்சின்னு தெரிஞ்சு இப்போ அந்த குழந்தை நான் நினைக்கிறேன். என்னுடைய 15-16 வயசில் நீ என்னுடைய பேசினார். அப்படி சத்தத்தை கேட்க தேவன் கிருபை செய்தார். கிருபை செய்த தேவன் ஜெபம் பண்ணி என்ன கூடுன்னு சொல்லும்போது 2 காலில் உள்ள அந்த ஆணி அப்படியே சுகமாகிவிட்டது. இது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இதை நான் கேட்டு கொள்ளலை. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தமுள்ள ஆவியின் அபிஷேகம் நான் எப்போ பரிசுத்தமாக வேணும் அப்போ நீ வாங்குன்னு சொல்லி என்னை பரிசுத்தமாக்கி நீ இன்னைக்கு பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அவரை பெற்றுக்கொண்டேன். அன்னைக்கும் நான் உபவாசமோ ஜபமோ தவமோ பைபிளோ எதுவுமே நான் இல்லை. அப்பாக்கு மகளை நான் விசுவாசித்தேன். ஹல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரியாக ஆகணும்னு நான் வாஞ்சித்தேன். அது என்னுடைய விருப்பம். அதே போல் ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆனால் அந்த இடத்துல போகும்போது எனக்கு எழும்ப முடியாத காய்ச்சல் வந்து நான் மாத்திரம் ரூமில் இருந்தேன். அந்த நேரம் நான் ஏம்பாட்டு குழந்தை போல தான் படுத்து கிடந்தேன். ஆண்டவரே எனக்கு ஊழியத்துக்கு போகணுமே, சுகமாக்குன்னு கூட எனக்கு கேட்க தெரியாது. அப்படியே இருந்தேன். ஏசப்பாக்க கை இந்த இடத்துல அழகா பிள்ளை பாம்போல படுத்துருக்குன்னு இப்படி என்னை தடவுனார் பாருங்க. நான் உடனே துள்ளி குதித்தேன். அப்படி அவர் என்னை தொட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாமே அவரே என்ன செய்தது. அவர் இதெல்லாம் செய்வார்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. என்ன சந்திரான்னு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. என்னப்பான்னு கேட்டு அவர் என்ன சொல்வார் அதை எழுதி உயிலுன்னு சொல்லி அவருக்கு நான் கேள்வி கேட்க அவர் அதுக்கு பதில் சொல்ல மக்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் அதை பெற்றுக்கொண்டவர்கள் உயில் என்று வாங்கி கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நீ அமர்ந்திருந்து கர்த்தரை தேவனண்டி நீ அறியும்படிக்கு உன் உள்ளம் பரிசுத்த உள்ளத்தோடு குழந்தையை போல நீ மாறிவிட்டாயானால் நீதியின் சூரியன் உனக்கு மேலே உதிக்கும்போது உன்னை கொண்டு என்னென்ன கிரியைகள் பிதாவாகிய தேவனாய் இந்த உலகத்துக்கும் அதில் உள்ள குடிகளுக்கும் செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அத்தனை உன்னை கொண்டு செய்வார். ஆமேன், ஆமேன். பலன் உண்டு சொல்லுங்க. கடவுளின் ஆவி எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்தது. கடவுள் எப்பொழுதும் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய ஆவி அவரோடே இருந்ததுனால அப்போஸ்தலர் 10:38 அவருடைய அபிஷேகத்தினால ஏசப்பாவை நிரப்புனதுனால நர்ஸ்னா இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து அவர் கண்டவங்க பார்த்தவங்க கேட்டவங்க வந்தவங்க அத்தனை பேரையும் குணமாக்கி அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார். அதே ஆவியானவர்
இன்றைக்கும் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவி எப்போது நம்மோடு இருந்தால் அவரே நம் மூலமாக ஜெபிப்பார். எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? ஹல்லேலூயா. எதுக்கு ஜெபிக்கணும்? என்னத்துக்கு ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? எல்லாமே சொல்லித் தருகிறவர் பிதாவினுடைய ஆவியானவர். ஆமென். ஜெபிக்க நமக்கு உதவுவார், ஜெபிக்க நமக்கு கற்றுத்தருவார். நாம் ஜெபிக்க வேண்டும், கடவுள் நம் ஜெபத்தை கேட்பார். கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து என்னை தப்புவிக்க வல்லவர் என் இயேசு என்ற நம்பிக்கை இருக்கணும். கடுகளவு நம்பிக்கை. நாம் கேட்பதற்கு முன்பே பதில் கிடைக்கும் என்ற அனுபவமும் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த வழியில் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். அவராலே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருப்பதனால அவர் என்னை நடத்துகிற பாதை நீதியின் பாதை. அந்த பாதையில் அவர் நான் கேட்பதற்கு முன்பாக எனக்கு ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் தருவார். இந்த விசுவாசத்தின் நம்பிக்கை உறுதியாக உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்குள்ளிருந்து ஆவியானவர் ஜெபத்தை கடவுளுக்கு பெரிய மகிமை நாம் கொண்டு வருகிறவர்களாக மாற்றப்படுவோம். இன்றைக்கி என் மூலம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதற்கு ஒரே காரணம் என்னன்னா, நான் குழந்தையை போல இருந்து எனக்குள் இருக்கிற பிதாவாகிய ஆவியானவர் என்னை கொண்டு என்னெல்லாம் செய்யணும், என்ன ஊழியம் செய்யணுமா, என்ன ஜெபிக்கணுமா, வியாதிஸ்தருக்கு ஜெபிக்கணுமா, என்னென்ன சொல்லுகாரோ அதை நான் அப்படியே செய்யும்படி தேவ மகிமை காணும்படி தேவன் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை 100க்கு 100 ஒப்பு கொடுத்துருங்கம்மா. வெரி ஈஸி, வெரி சிம்பிள். அது ஒரு பெரிய கஷ்டமான காரியம். குழந்தைய போல் ஜாலியாக இருப்பேன், எப்பவுமே தமாஷாக இருப்பேன், எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசுவேன். ஒரு களங்கமோ ஒரு அருவருத்த உணர்வுகளோ வராது. ஹல்லேலூயா. ரோமர் 8 இதில் ஜெபத்திற்கு நமக்கு எப்படி ஜெபிக்க தெரியாதுன்னு தான் நம்ம ரோமர் 8:26 இருக்குது. அவர் நம்மை வழி நடத்தி தேவனுடைய இயேசு எப்பொழுதும் நமக்கு ஜெப பண்ணது சொல்லி தருவார். அவர் சீஷர்களை அனுப்பும்போது கூட 2 பேராக தான் அனுப்பினார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 2 பேரை ஊழியத்துக்கு போங்க. ஏன்னா 2 பேரும் தேவ ஆவியினால் நிரப்பப்படும்போது அந்த ஊழியம் கண்டிப்பாக வளரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே இருக்கிற இயேசு நமக்கு ஜெபிப்பதற்கு முன்பாக, கேட்டுக்கொள்வதற்கு முன்பாக பதில் தருகிற தெய்வம். நமக்கும் இந்த பூமியில் நம்மோடு ஊழியம் செய்வதற்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியம் நமக்கு தேவை. ஆவியினால் நிரப்பப்பட்ட அபிஷேகப்பட்ட தேவனோடு சஞ்சரிக்கிற தேவ ஜனங்கள், தேவ மக்கள் தேவன் நமக்கு தர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒருமனப்பட்டு நம்ம ஊழியம் செய்யும்போது ஒரே நோக்கமாக இயேசுவே தேவம், அவரால் மீட்பில்லை என்று உலகுக்கு அறிவிக்கிற நற்செய்தியை நம்ம கொடுக்கும்போது இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். காரிருளின் ஆவியிலிருந்து இவர்களெல்லாம் தப்புவிக்கப்படுவார்கள். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களெல்லாம் விடுதலையாக்கப்படுவார்கள். நம்ம அநேகரை விடுவிக்கிற ஜீவ ஒளி நமக்குள்ளே புறப்படும். அவர் நம்மை கொண்டு இந்த பூமியில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டாரோ அத்தனை காரியங்களை அவர் நம்மை கொண்டு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு என்ன வேணும்னா, நம்ம எல்லாம் உலகமெங்கும் சுவிசேஷத்தை நம்ம நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அந்த அறிவிக்கிறவர்களாகிய நாம், நமக்குள்ளே இருக்கிற பிதாவின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்குது. தேவனுடைய சித்தத்தின்படி நம்மை செயலாற்றி அந்த வழியிலே நடக்கும்போது நிச்சயமாக நாம் தேவ மகிமையை காண்போம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 to 23 வரை, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி
என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேல் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனை கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. எந்த காரியம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக போனாலும் அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேணும். அப்போது எல்லா நிமிஷங்களையும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் நோய்களை குணமாக்கும், எங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு காத்துக்கொள்ளும், எங்களுடைய ஜீவன் உங்களுக்கு சொந்தம், எங்கள் ஜீவனை கொண்டு இந்த உலகத்துக்கு நாங்கள் என்னெல்லாம் வேலை செய்யணும்னு நீங்கள் சித்தம் கொண்டிரோம், அதை நீங்கள் செய்யும்படி எங்கள் ஜீவனை உங்கள் கையில் தாரோன்னு சொல்லி தேவ மகிமையை நாம் வெளிப்படுத்தணும். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாய் காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஜெபம் பண்ணும்போது காபிரியேல் தூதன் தானியேலை தொடுகாரு. தொட்டுட்டு அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி, யாருக்கு? தானியேலுக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவி தேவ ஆவியோடு இசைந்து இருக்கும் பொழுது, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவர் பிதாவாகிய தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது, காபிரியேல் தூதன் தானியேலுக்கு தரிசனமானது போல நமக்கும் தூதனானவர் தரிசனமாக படுவார். நமக்கு ஒரு தூதனை தந்திருக்காங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்காக தந்த தூதன் டெய்லி பிதாவாகிய தேவனை தரிசித்து கொண்டு இருக்கிறார். உனக்கு சத்துருவுக்கு சத்துருவாகவும் பகைவருக்கு பகைவராகவும் விரோதருக்கு விரோதமாக இருந்து நான் அவர்களை சஞ்சரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார்னு. எவ்வளவு நமக்கே தெரியாது. நம்ம தூதன் நம்மளை யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறா, நம்மளை என்னெல்லாம் செய்கிறாங்களோ நமக்கு தெரியாது. எல்லா ரகசியத்தையும் பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் செயலாற்றி கொண்டு இருக்கும்போது தான் அவருடைய அறிவை உணர்த்தும்படி நமக்கு அந்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஆவி உணர்த்தப்பட்டா, இல்லைன்னா எல்லாருக்கும் உறக்கம் வந்துட்டா கேட்க உயிரடைகிறீங்களா இல்லைன்னா சாகுறீங்களா? ஆமேன், ஆமேன். அவர் என்ன சொல்றாரு? உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன்னு சொல்லி காபிரியேல் தூதனை நமக்கு தானியேலுக்கு அனுப்புனது போல அவருடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்காரு. ஹல்லேலூயா. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இதே தான் நேற்றைக்கு நான் ஜெபித்து உறங்கும்போது இன்னைக்கு காலையில் ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்தார். என்ன தரிசனம்னு பாருங்கள். தாவீதுக்கு கொடுத்த தரிசனம் வேறு. எனக்கு இன்றைக்கு காலையில், இன்றைக்கி எத்தனாம் தேதிமா? 17ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025 வருடம் வெள்ளிக்கிழமை காலை ஏகதேசம் 7 மணி அளவில் நான் நன்றாக தூங்கி கொண்டிருந்தேன். சரீரம் பலவீனம், உடம்பு சரியில்லை. நான் தூங்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்தார்னா, என்னுடைய கையில் வலது இந்த கை, ஹல்லேலூயா, இந்த கை, என்னுடைய இடது இந்த கையில் இந்த பக்கம் என்ன செய்தார்னா, அவருக்கு ரத்தம் மேலேருந்து ரத்தம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு விழுது. எனக்கு காதில் கேட்குது. ஹல்லேலூயா. இந்த கையில் நான் யோசித்துக்கிட்டேன், அது பயங்கர ஒரு பரிசுத்தமான மென்மையான குளிர்ச்சி அந்த இதில் அப்படியே வருது. அந்த டக்கு டக்குன்னு விழுக சத்தமும் கேட்குது, அந்த குளிர்ச்சியும் எனக்கு கேட்குது. நான் கண்ணை திறந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கேன். என்னை எழுப்பதுக்கு யாரோ தண்ணியை தெளிச்சிட்டாங்க போல் என்னதோன்னு யோசித்து நான் பார்க்கும்போது அதை கண்ணை திறந்து பார்க்கேன். அதில் ரத்தம் இப்படி இந்த ஃபில்லர் எடுத்து ஊற்றுனா ரத்தம் தெரியுமா? நம்ம ஃபில்லர் எடுத்து ஊற்றுட்டா டக்கு டக்குன்னு அதே மாதிரி ஒரு 10 இல்லை, அதுக்கு உள்ளுக்கு 10க்கு உள்ளுக்கு, எனக்கு எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல, 7ஓ 8ஓ 9ஓ இப்படி அப்படியே இந்த இடத்துல அப்படி ஃபுல்லாக அந்த பிளட் இருக்குமா. அந்த பிளட்டு இந்த இதில் ஒரு திக்கு பிளட்டு எல்லாம். நான் அந்த பிளட்டை நான் நல்லா பார்க்குறேன். கண்ணை திறந்துட்டேன்.
முடிச்சிட்டு என்னை யாரோ எழுப்புறாங்கன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டு திரும்ப நல்ல உறக்கம் இல்லையா, அதை சரி இப்படி நல்லா தொடச்சிட்டு அந்த ரத்தம் தொடச்சா நமக்கு ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் வருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருந்து அப்புறம் எனக்கு அது பெருசாக தெரியலை, தரிசனோன்னே எனக்கு தெரியலை பாருங்கள். நான் தூங்கிட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு நான் நினைக்கவே இல்லை. திரும்ப கொஞ்ச நேரம் 8-9 மணிக்கு பிறகு தான் யோசித்தேன், ஐயோ இன்றைக்கி நமக்கு ஒரு தரிசனம் ஆண்டவர் தந்தாரேன்னு சொல்லி அந்த தரிசனத்தை நான் கேட்கும்போது அப்போ தான் நான் யோசித்தேன், இயேசு கிறிஸ்துவ விலையேற பெற்ற ரத்தம் நான் அமர்ந்து இருக்கும்போது கவலையற்று குழந்தைய போல வியாதியிலையும் கஷ்டத்துலேயும் பிரச்சனையிலையும் கவலையிலையும் எதுவும் நினைக்காதபடி ராத்திரி 2 மணிக்கு எழும்பி அவர் ஒரு செய்தி, இந்த செய்தி தான் தந்தார். இந்த செய்தியை நான் எழுதி எடுத்துக்கிட்டு காலையில் கொஞ்சம் தூங்கலான்னு சொல்லி நான் தூங்கும்போது ஆண்டவர் இந்த தரிசனத்தை தந்து இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கூட இருந்து என்ன நடத்துகிற தேவன், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள என்று சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தின்படி என்னை இந்த நாள் வரைக்கும் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார். நான் பெரிய பைபிளை படித்து பெரிய ஜெபம் பண்ணி நான் பெரிய தீர்க்க தரிசனம் இல்லை, ஆனால் தீர்க்க தரிசனங்களை என் மூலம் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். வியாதிஸ்தருக்கு வியாதி கொடுத்துட்ருக்கிறாரு. என்னென்ன வழியில் என்னை நடத்தணுமோ அவர் செய்யார். நான் சும்மா தான் இருக்கிறேன். அவர் என்னுடைய இருதயத்திலேருந்து எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தின் ஆவியானவர் எல்லாம் செய்யும்போது உலக பிரகாரமான மாம்ச கண்ணோட நான் அதை பார்த்து நான் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாருமே ஏசப்பாக்க பிள்ளைகளாக சொந்த இரட்சகராக அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்பே அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். ஹல்லேலூயா. அவர்கள் பேசும்போதே அவர் கேட்பார். ஆகையால் பயப்படாதபடி சோர்ந்து போகாதபடி இந்த புதிய ஆண்டில் நம்மை விசாரிக்கிற கேட்கிற நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லி உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் 100க்கு 100 உண்மையாக ஓட முடியும் என்று சொல்லி உங்களுக்கு சாட்சியாக 2 வயசு குழந்தையாக நீ அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்லுவாரா அதை மாத்திரம் கேட்கும்படி சுத்த இருதய உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னது மாதிரி பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி உங்கள் நாட்களை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. இந்த நாட்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக எனக்கு இந்த தரிசனத்தை தந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்லேயும் அந்த இந்த இடத்துல அமெரிக்காவில் நடக்கிற அந்த நெருப்பு அந்த ஜனங்களுக்கெல்லாம் ராத்திரியெல்லாம் சொல்லுவேன், ஏசப்பா உறக்கத்துலேயும் சொல்லுவேன், எனக்கு எப்படி ஜெபிக்கனே தெரியலை. ஆண்டவரே அத்தனை உயிர்களையும் காப்பாற்றோம், அத்தனை தேசத்தை காப்பாற்றோம், ஒவ்வொருவருக்கும் உயிரை கொடும். எங்கேயோ நேபாளில் நிலநடுக்கம், ஆண்டவரே அங்கே நிலநடுக்கம், அங்கே இன்னொரு இடத்துல பனி பொழியுதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவரே இங்கே இந்த வெள்ளை அப்படியே இயற்கை சீற்றம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏசப்பா இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு எப்படி ஜெபிக்கன்னு எனக்கு தெரியல, ஜெபிக்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஏசாமிகிட்ட என்னுடைய உள்ளத்தை அப்படியே ஊற்றி விட்டு குழந்தை போல நான் படுத்து கிடந்தேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை காணும்படி அவரை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுப்போமாக. நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதை அப்படியே உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே இந்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக எல்லாரும் நன்றி சொல்லுங்கம்மா. ஏசப்பா உங்களுக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. இத்தனை அன்பான தேவன் எங்களை நாங்கள் கேட்கறதுக்கு முன்னே எங்களை விசாரங்களெல்லாம் விசாரித்து எங்கள் கவலையெல்லாம் மாற்றி நீ அமர்ந்து சந்தோஷமாக இருந்து சொப்பனங்களையும் தரிசனங்களையும் தரவும் உங்கள் சத்தத்தை கேட்கவும் சித்தத்தின்படி நாங்கள் நடத்தப்படவும் உங்கள் கிருபை எங்கள் மேலே இவ்வளவு பெரியதாக இருக்கிறதே ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கனம் மகிமை இயேசுக்கே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமே ஆமே.
கர்த்தர் தாமே பெரிய பெரிய காரியங்களை அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. ஆமென்.